என்னுடைய பெயர் கார்த்திக் ராஜா, கலப்பை மக்கள் இயக்கத்தின் இணையதள பொறுப்பாளர். இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்விற்கு கலப்பை மக்கள் இயக்கத்தின் வர்த்தக அணி தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் விஸ்வை சந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக கலப்பை மக்கள் இயக்கத்தின் நெல்லை பொருளாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் மோகன் அவர்கள் வந்திருக்கிறார். நண்பர் செந்தில் வந்திருக்கிறார். தயாரிப்பாளர் பி.டி. செல்வகுமார் யார் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளாக தளபதி விஜய் அவர்களுடைய மேலாளராக பணிபுரிந்தவர். புலி என்ற திரைப்படத்தை தயாரித்தவர். தமிழ் சினிமாவில் முதல் 100 கோடி ரூபாய் படம் விஜய் வைத்து செய்தவர். காவலன் படத்தை ரிலீஸ் செய்தவர். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட படங்களுக்கு விஜய்க்கு ரிலீஸ் செய்து அதை வெளியில் திரைக்கு கொண்டு வந்து வெற்றி கண்டவர். அப்படி பல வருடங்களாக அவருடன் இணைப்பில் இருந்து அவருடைய குடும்ப நண்பராக இருந்தவர். அதன் பின்னர் சமூக பணியில் கலப்பை மக்கள் இயக்கத்தை ஆரம்பித்தார். அவருடைய சமூக பணி என்னவென்று பார்த்தால், கிட்டத்தட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் 27 பள்ளிக்கூடங்கள், கலையரங்கங்கள் கட்டி கொடுத்துள்ளார். இதை பாராட்டி தமிழக அரசும் விருது கொடுத்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அமைப்புகளும் அவருடைய சமூக பணியை பாராட்டி வருகிறார்கள். இப்போது நாங்கள் திருச்செந்தூருக்கு கோயிலுக்கு போயிட்டு மறுபடியும் இங்கே பத்திரிகையாளர்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஏன்னா கன்னியாகுமரிலாம் சந்திச்சிட்டோம். சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலப்பை மக்கள் இயக்கத்தோட சர்வீஸை பார்த்து அவங்களே அறிவாலயத்தில் வச்சு ஒரு இணைப்பு விழா பண்ணினாங்க. அது உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லாரும் பார்த்தாங்க. அப்போ அந்த இடத்துல அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து சொன்னார், எதனால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்தேன், இது ஒரு கட்டமைப்பு இருக்கிறது, எதனால் அதனுடன் இணைந்து பயணிக்கப் போகிறேன் என்பதை இனி உங்களுக்கு தெளிவாக சொல்வார். இனி சார் பேசுவாங்க. அன்பான பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். நெல்லைக்கு வந்தோம்னா, நெல்லை எங்களுடைய உயிர் மூச்சான ஒரு மாவட்டம். எங்களோடு இரத்தத்தோடு பயணப்பட்டு கொண்டிருக்க மாவட்டம். இன்னைக்கு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த பிறகு நான் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்ததும் பத்திரிகையாளர்கள் எங்கள் சந்திக்கன்னு வந்திருக்கிறோம். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏன் இணைந்தீர்கள், ஏதாவது உங்களுக்கு பெரிய அதிகாரம் தந்திருக்காங்களா, இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது வெகுமதிகள் தந்திருக்காங்களான்னு. கண்டிப்பாக அப்படி எதுவுமே நடக்கவில்லை. நான் கிட்டத்தட்ட தம்பி சொன்ன போல 28 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய பிஆர்ஓவாக மேலாளராக நான் பணிபுரிந்தது அனைவருக்குமே தெரியும். ஒரு கட்டத்தில் ஒரு படம் எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வு வரும். ஒரு படம் புலி என்கிற படம் தயாரிக்கும் போது அந்த படம் வெளியீட்டின் போது இன்கம் டேக்ஸ் ரைட் நான் மிகவும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டேன். அதுக்கு அடுத்த கட்டமாக படமும் வெளியானதும் அவரிடமிருந்து அவரே என்னை விலக்குவது போல், என்னை அவாய்ட் பண்ணுவது போல் இருந்த பிறகு நானாக தனியாக கலப்பை மக்கள் இயக்கம் என்பதை தொடங்கி அது இன்னைக்கு சீரும் சிறப்புமாக கிட்டத்தட்ட 40 பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிகளை தத்தெடுத்து கட்டி கொடுத்துருக்கிறேன். அங்கே கலையரங்கங்கள் கட்டி கொடுத்துருக்கேன். என்னுடைய பணியை மாணவர் சமுதாயத்தில் கூட இணைத்ததால் எனக்கு பல விருதுகளும் பல அமைப்புகளிடமிருந்து நல்ல எனக்கு அவார்டுகளும் கிடைத்தது. இந்த சூழலில் நான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பெரிய பின்னடைவு, உடம்புக்கு ரொம்ப மோசமாக நான் உயிரோடு இருப்பேனா என்பது கூட தெரியாத அளவுக்கு நான் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் என்கிட்ட நலம் விசாரித்தார்கள். ஆனால் 30 ஆண்டுகள் ஒருவரோடு நான் பணியாற்றினேன். அவரிடமிருந்து ஏதாவது ஒரு தொலைபேசி வரும். நம்ம பணம் காசு எல்லாம் முக்கியம் இல்லை, நம்ம யார்கிட்ட ஒர்க் பண்ணோம், முழு நினைவுகளும் கனவுகளும் அவரை சுற்றியே இருக்குது. ஒரு ஃபோன் வரும்னு நான் உண்மையிலேயே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஃபோன் கூட வரல, ஒரு ஆறுதல் கூட சொல்லலை. ஒரு எதிரியாக இருந்தால் கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நல்லா இருக்கீங்களாம்பாங்க, அவங்க ஒரு நல்லது கெட்டது போவாங்க. ஆனால் 30 ஆண்டுகள் பணியாற்றிய நம்மளை கடைசி வரை கண்டுக்கவில்லையே, இனியும் அவர் கண்டு கொள்ள மாட்டார் என்பதற்காக தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தேன். அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் சார். தனிப்பட்ட காரணம் உண்டு. நான் நிறைய தொண்டுகள் செய்துட்டு இருக்கேன் சார். ஆமா, மதிக்கலங்கிற மட்டும் இல்ல சார், அதுக்கு அடுத்தாலும் பாயிண்ட் இருக்கும் இல்லையா. அதுக்கு அடுத்த கட்டம் என்னன்னா, நான் ஒரு தனி நபரா கலப்பை மக்கள் இயக்கம் மூலமா நிறைய தொண்டுகள் செய்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு அரசு கூடாலேயோ ஒரு பெரிய கட்சி கூடாலேயோ ஒரு கட்டமைப்பான கட்சி அதிமுக கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் அவங்க ஒரு கட்டமைப்பான கட்சி மட்டுமில்லை, இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள். இன்னும் அவங்களுக்கு தான் கண்டிப்பாக அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. அப்போ ஒரு அதிகாரத்துக்குடல் இருக்கவங்க பண்ணும்போது நான் இன்னும் என்ன போதில் தனியாக இருக்கின்ற இந்த மாதிரி கலப்பை மக்கள் இயக்கம் போன்ற இயக்கங்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்பதற்காக. மாறுதில்லை,
என்ன யார் ஏற்றுக்கொள்வாங்களோ அங்கதானே போவோம். அதிகாரம் இல்லை சார். நான் இப்ப தனியாக இருந்து சாக முடியுமா சார்? கஷ்டப்பட முடியுமா? எனக்கு ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ஒரு பலம் வேணுமா வேண்டாமா? சிங்கிள் மேன் எவ்வளவு சார் பண்ண முடியும்? அந்த காரணங்களுக்காக எல்லாம் வெளியே வரல. அதுக்கப்புறமா நம்ம அங்கதான் இருந்தோம். என்ன காரணம்னா சார், இன்னைக்கு எனக்கு உடல் ரீதியா ஒரு மனசு தானே நான் எதிர்பார்க்கலாம். இப்ப நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது உங்க முதலாளி கண்டுக்காம இருக்கும்போது, இல்ல முதலாளியே உங்க சொந்தக்காரங்களா கண்டுக்காம இருந்தா உங்க மனம் எவ்வளவு வேதனை அடையும். நான் 30 ஆண்டுகள் இருந்திருக்கேன் சார். என்ன இதுக்கு மேல அவங்க கண்டுக்க மாட்டாங்கிறது எனக்குன்னு ஒரு பயணம், எனக்குன்னு ஒரு ஆதரவு, யாரு ஆதரவுக்காரன் தயாரவங்க கூட தான் நான் போக முடியும். கட்சி ஆரம்பிச்சதுக்காக நான் வரல. ஆமா ஆமா, தனிப்பட்ட காரணம். எனக்கு என்னுடைய இயக்கத்துக்கு யாரு வலு சேர்ப்பார்கள், யாரு நல்லது செய்வாங்க. ஆமா, நீங்க சொல்றது இருக்காரு அங்கீகாரம் சார். இப்போ எனக்கு அவங்க என்ன சொன்னாங்க சார், ஃபர்ஸ்ட்ல இந்த விஜய்க்கு ரசிகர்களாக இருந்தவர்கள், விஜய்க்கு வெல்விசராக இருந்தவர்களுக்கு, விஜய்க்கு போஸ்ட் ஓட்டினவங்க, விஜய்க்கு கட் அவுட் வச்சவங்க, பாலாபிஷேகம் பண்ணாங்க, விஜய்க்காக உழைத்தவர்களுக்கு தான் இங்க பதவி வழங்கப்படும் புஷி ஆனந்தி அவர் பொதுச் செயலாளர் சொன்னார். ஆனா அங்க இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? விஜய் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் யாராவது ஒருத்தர் பதவியில இருக்காங்களா? பாருங்க, திடீர்னு ஒரு பணக்காரன் யாரு, அவரும் ஒரு நல்ல ஆள்னா பரவாயில்ல, ஒழுக்கமான ஆள்னா பரவாயில்ல. இது ஆதவ அர்ஜுனாங்கிறவர் யாரு? ஒரு லாட்டரி சீட்டு விற்கிற மார்டின் ஜெயில இருக்கும்போது அந்த பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் கட்டினவர் எல்லாருக்குமே தெரியும். அவர் அங்க இருக்கிறாரு. அவர் திமுகவுக்கு போனாரு, அங்க அவருக்கு பருப்பு வாங்கலன்னு அடுத்தால விசிக்காக போனாரு. பல இடங்களுக்கு அவர் என்ன அவருடைய தகுதிகள், அவர் முதன்மை இடத்துல இருக்காரு. அதுக்கடுத்தால பார்த்தா புஷி ஆனந்த், அதுக்கடுத்தா பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு நிர்மல்குமார், செங்கோட்டையன் என்ன தியாகம் பண்ணிட்டாரு இந்த மக்களுக்காக, இல்ல விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்து. அடுத்தால பாத்தீங்கன்னா நாஞ்சில் சம்பத், நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒரு கட்சி அதாவது ஒரு மாற்றத்தை தருவோம், விஜய் ரசிகர் மன்றத்தில் உழைத்தவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொல்லி பதவி கொடுப்போம் என்று சொன்னவர்கள் யாருக்காவது பதவி கொடுத்தாங்களா? புஷி ஆனந்த் சொன்னது உண்மையா இல்லையா? பத்திரிகையாளர்கள் உங்ககிட்டே கேட்கிறேன். ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் பதவி என்பதை புஷி ஆனந்த் சொன்னாரா சொல்லலையா? சரி, அதை விடுங்க சார். நாளைய தலைமுறையை வழி நடத்துற பொறுப்பு எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? என் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த யாரு? புஷி ஆனந்த். இந்த மக்கள் எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க சார். ரசிகர் மன்றங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல, அந்த பசங்களுக்கு வேலையே வேண்டாம், உன்னுடைய போனஸும் வேண்டாம்னு சொல்லி அவருடைய மாநாட்டுக்கு வராராம். இதெல்லாம் எப்படி ஒரு இளைஞர் சமுதாயத்தை எப்படி இவங்களெல்லாம் நம்பி எப்படி சார் போறது? ஒரு பிரச்சனை வந்தா விஜய் போட்டோ எடுத்து பார்த்தா போதுமா? நீ நல்ல வேலைக்கு போடா, நல்ல தொழில் பண்ணுடா, இப்படி ஒரு சொல்றதுக்கு யாராவது ஒரு தகுதி உள்ளவங்க இருக்காங்களாங்க? உன் குடும்பத்தை பார்க்கணும், இந்த சமுதாயத்துல நீ எதிர்நீச்சல் அடிக்கணும், உழைக்கணும்னு ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லி கொடுக்குறாங்களா? போட்டோ எடுத்து பார்த்துக்க, வேலையை விட்டுட்டு வந்துரு. தலைவர் இருக்கார், தலைவர் என்ன பண்ணுவாரு? அப்ப இப்படிப்பட்ட இடத்துல எப்படி சார் இருக்க முடியும்? நான் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு எனக்கு ஆசை இருக்குது. நான் அந்த சமுதாய பற்றுக்கு சார் 30-40 பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுத்துருக்கேன். 1-2 பள்ளிக்கூடங்கள் இல்ல, என்னுடைய சொந்த உழைப்புல. இன்னும் அதை விரிவுபடுத்த வேண்டும். அதற்காக தான் நான் இன்னொரு கட்சிகள் வேண்டும், மாற்று கட்சி வேணும் என்பதற்காக போயிருக்கேன். சார் அப்படிலாம் கிடையாது சார். அந்த கட்சியை கட்டமைப்பை உருவாக்கியவர் எஸ்.ஏ. சந்திரசேகர் சார். எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு அடுத்தபடியாக இருந்தது பி.டி. செல்வகுமார். இது நீங்க எங்க வேணாலும் கேட்டுக்கலாம் சார். நாங்க பின்னால இந்த பிஹைண்ட் த ஸ்கிரீன் பின்னால இருந்து வேலை பார்த்தோம். அவங்க அப்பாவே பல இடத்துல புஷி ஆனந்த்ங்கிறவர் மக்கள் இயக்கம் தொடங்கும், விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கும் உள்ள ரெக்கமெண்டேஷன்ல வந்தவர். அவர் ஒரு பாண்டிச்சேரிக்காரர். முதல்ல அவரை உள்ள விட்டதே தப்புங்கிறதா இப்ப நமக்கு தெரியுது. எங்க இல்ல அவர் பாண்டிச்சேரிக்காரர், பாண்டிச்சேரியில இருந்தா வருவார். பாண்டிச்சேரி அதான் உண்மை. ஒரு பாண்டிச்சேரிக்காரர் ஒரு யூனியன் பிரதேசத்துக்காரர் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோத்தையும் முட்டாளாக்கிட்டு இருக்காருங்கிறது நமக்கு தான் தெரியும். அவர் தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது. அவருக்கு எப்படி இவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொண்டு கொடுத்தாங்க? சார் விஜய் வளர்ச்சியை பற்றி நான் பேசல சார். விஜய் நல்லவர்களை கூட வச்சுக்கணும் சார். திறமையாளர்களை கூட வைக்கலனா கண்டிப்பாக இந்த தேர்தலில் கண்டிப்பாக மக்கள் அவருக்கு பாடம் புகட்டுவார்கள். யாரு? நான் இனி போக மாட்டேன் சார். ஏன்னா என்னைக்கு பழி வாங்கப்பட்டமோ, என்னைக்கு ஒரு நட்டாத்துல விட்டுறாங்களோ, அது ஒரு மண் குதிரை சார்.
நல்லவரை வச்சா ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல சார். இப்ப அவங்க அப்பா இருந்தாருன்னா அட்வைஸ் பண்ணுவார் சார். இன்னைக்கு பாத்தீங்களா 12ஆம் தேதி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லி பொது மீடியாவுக்கு நீங்க பாத்திருப்பீங்க, சோசியல் மீடியா இல்ல இல்லையோ சார். ஒரு கரூர் சம்பவம் இப்படி நடந்திருக்குமா சார்? ஒரு சரியான நேரத்துக்கு அன்னைக்கு வந்திருந்தா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா? இல்ல இல்ல இப்பவும் சொல்றேன் சார், கரூர் சம்பவம் உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் உண்மை தெரியும் சார். சார் நான் இப்பவும் சொல்றேன் சார், அவங்க சொன்ன டைமுக்கு வந்திருந்தா ஒரு பிரச்சனை இல்லை சார். 12 மணிக்கு டு 3 மணிக்கு வந்திருந்தா அங்க என்ன பிரச்சனை சார்? நீ பிரைம் டைமுக்குள்ள கூட்டம் அதிகமாகணும், பப்ளிக் கூட்டம் வரணுங்கிறதுக்காக டைமை நீங்க இது பண்றீங்க. டைமை இது பண்றது யாருடைய குற்றம் சார்? நீங்க சொன்ன டைமுக்கு வந்தீங்களா? சரி, உரிய பாதுகாப்பு ஒரு தண்ணி வசதி பண்ணி கொடுத்தீங்களா? ஒரு டாய்லெட் வசதி பண்ணி கொடுத்தீங்களா? என்ன கஷ்டப்பட்டிருக்காங்க? மனித உரிமை மீறல் சார் அதெல்லாம். இல்ல எல்லா கட்சியிலும் சார் அதத்தான் கொடுங்கன்னு தானே சொல்றோம். கொடுங்க விஜய், நீ பண்ணுங்க, நீ மாற்றத்தை. நான் என்ன சொல்றேன்னா சார், விஜய் அவர்கள் மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்றாரு இல்லையா? சார் அவர் அறிக்கை கொடுத்துட்டு தனியா எல்லாரும் வாங்கன்னு சொல்றாங்க. நீங்க எல்லாம் வாங்க. அன்னைக்கு நீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு பாண்டிச்சேரியில தெரியும் சார். ஒரு உதாரணத்துக்கு பாண்டிச்சேரி சார், ஒரு டிக்கெட் விற்கிறவர் மாதிரி ஒரு பொதுச் செயலாளர் நின்று, அதாவது ஒரு கார்டு கொடுத்தவங்க உள்ள வரணும்னா கார்டு இல்லாதவங்கள உள்ள வாங்க வேணாம். அந்த போலீஸ் ஆபீசர் என்ன இது பண்ணாங்க? அங்க கொன்னது போதாதான் இன்னும் திரும்பவும் ஏன்டா இப்படி வந்து மக்களை கொல்றதுக்கு பிளான் பண்றீங்கன்னு. ஆமா. தன்னெழுச்சியா வரல சார். இப்பவும் சொல்றேன் சார், தன்னெழுச்சியா எல்லாம் கிடையாது. இப்போ ஒரு நடிகர்னா பாக்குறதுக்கு அவருடைய ரசிகர்களை தொண்டர்களை மட்டும் வர கிடையாது, பப்ளிக்ல இருந்து எல்லாரும் தான் வருவாங்க. இப்போ இன்னைக்கு சினேகாவுக்கு ஒரு மீட்டிங் நடக்குது சார், ஒரு 4 நாளைக்கு முதல் நடக்குது. அந்த சுற்றுப்பகுதி அவ்வளோ டிராபிக் ஜாம். ஒரு நடிகரோ யாரோ வந்தா திமுகவுல இருந்தே அவ்வளோ பார்க்க பிள்ளைகள் பார்க்க ஆசைப்படுவாங்க. எது நடிகரை பார்க்க தன்னெழுச்சா? அது எப்படி புரட்சி ஆகும்? அது எப்படி புரட்சி ஆக நீங்க சொல்ற? கூட்டம் வரமா செய்யும். ஒரு நடிகரை பார்க்க கூட்டம் வரும், ஒரு நடிகை பார்க்க கூட்டம் வரும். துட்டு போட்டு இல்ல, நடிகரை கூப்பிடுறது எல்லாரும் வரும். இப்போ ஒரு சினேகா கூட்டத்துக்கு இவ்வளவு கூட்டம் வருது, நாளைக்கு ஒரு நயன்தாரா வரட்டும், நீங்க அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிருங்க பாப்போம். நடிகர் வந்தா கூட்டம் வரும். இல்ல 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 அவர் அங்க இதுல இருந்து வந்திருக்காரு. சரி சரி நீ கேட்க வேண்டாம். ஓகே சொல்லு, நீ கேளு. எது எது சார்? உதயநிதி கூட்டங்க நடிகருக்கு மட்டும் இல்ல சார், அவங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க, அவங்க ஒரு பிளான் வச்சிருக்காங்க. நீங்க அன்னைக்கு பாருங்க, அந்த கூட்டம் எவ்வளவு ஒரு ஒழுங்குமுறையாக, எவ்வளவு சரியாக. யாராவது இப்படி பாதிப்பு வந்ததா? யாராவது இறந்தாங்களா? யாராவது அடிபட்டாங்களா? சார் அதை பிளான் பண்ணணும் சார், திட்டம் போடணும் சார். அதான் சொல்றேன், திரும்ப சொல்றேன் சார். நீங்க காவல்துறை கிட்ட எழுதி கொடுத்தபடி நடந்தீங்களா? டைமுக்கு வந்தீங்களா? இல்ல திரும்ப சொல்றேன், கரெக்டா கேட்டுடுங்க சார். பல முறை கேட்டிருக்காங்க. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்களா தெரியும். நான் திரும்பவும் சொல்றேன் சார், முதலமைச்சருக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க எஸ்பி ஆபீஸுக்கு போயிருக்காங்க. நான் கேக்குறேன், நீங்க சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன். எஸ்பி ஆபீஸுக்கு போனாங்க இல்லையா? எஸ்பி ஆபீஸுக்கு போகும்போது அவங்க என்ன திரும்ப கேக்குறாங்க, இந்த இடம் தான் வேணுமா? ஆமா, இந்த இடம் ஓகே. இந்த இடத்துல எந்த டைமுக்கு வருவீங்க? அந்த டைம் நான் கரெக்டா அந்த டைமுக்குள்ள வருவோம். இந்த டைமுக்குள்ள எவ்வளவு மக்கள் வருவாங்க? 10,000 மக்கள் தான் வருவாங்க. நீங்க எல்லாமே எழுதி கொடுத்தது நீங்க சார். காவல்துறை மட்டும் என்ன இதுவா சார்? நீங்க சொல்றபடி காலையில இருந்து சாயங்காலம் அவங்க மனுஷங்க தான். சாயங்காலம் வர அங்க காவலுக்கு நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தண்ணி வசதி இது கொடுக்கணும், யார் சார் கொடுக்க? அவங்களும் மனிதர்கள் தான். பாதுகாப்பு கொடுக்கணும். சரி சார், நீங்க சொன்ன டைமுக்கு வரணுமா வர வேண்டாமா? அது குற்றமா இல்லையா? இல்ல நீங்க நம்ம தான் தட்டி கேட்கணும். சரியான டைமுக்கு வரணும்னா மக்கள் அவ்வளவு அந்த காவலுக்கு இருக்கணுமா? நீங்க என்ன தேசப்பிதாவா? இல்ல எங்க இருந்தா பொத்துட்டு வந்துட்டீங்களா?
டைமுக்கு வர்றது உங்க கடமை. எல்லா தலைவர்களுமே டைமுக்கு வரது. எல்லா எம்ஜிஆர் காலத்துல கருணாநிதி காலத்துல இருந்து எல்லா தலைவர்களுமே டைமுக்கு வராத ஒரு சூழ்நிலை இருக்கு சார். அதை நான் சொல்றேன். அது எதுக்குன்னா அந்த காலத்துல இந்த வசதிகள்லாம் கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கு. இன்னைக்கு தனி பிளைட்ல வரீங்க, தனி கேரவன் இருக்கு. அன்னைக்கு என்னன்னா பல மீட்டிங்கள் போயிட்டு வரும்போது ஒரு மீட்டிங் போகும்போது 1/2 மணி நேரம் லேட் ஆயிடும், சில இடத்துல 10 நிமிஷம் லேட் ஆயிடும். இது அன்னைக்கு நடந்த கதைகள். அன்னைக்கு நடந்த கதைகள் எல்லாமே நம்மளும் டிவில பார்த்தோம். வரக்கூடிய வழிக்குள்ள ரசிகர்கள் இருந்தாங்க, அதனால வர முடியாத சூழல் இருந்துச்சுல. எல்லாரும் பார்க்கத்தானே செஞ்சாங்க. ஆமா, இவ்வளவு இந்த மாதிரில 10 மணி நேரம் 11 மணி நேரம் எல்லாம் இன்னைக்கும் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதான் சார் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறீங்க. உங்க ரசிகர்கள் இவ்வளவு நேரம் காவலுக்கு இருக்கிறது ஒரே ஒரு மீட்டிங் தான் வாரீங்க. 10 மீட்டிங் நீங்க போகல. ஆனா அந்த ஒரு மீட்டிங்கும் கரெக்டான டைமுக்கு நீங்களே வரலன்னா இந்த மக்களுக்கு என்ன ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்க போறீங்கன்னு தான் கேக்குறேன். ஆமா, போலீஸ் நிர்வாகம் சரியா இருக்குதுன்னா, நல்ல போலீஸ் இருக்குதுன்னா, ரொம்ப அதாவது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால கேன்சல் பண்ணணும், கேன்சல் பண்ணிட முடியுங்களா? போலீஸ் நிர்வாகம் சரி, நீங்க உங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், உங்களுடைய மாவட்ட தலைவர்கள் மொத்தமா அங்கதான் நிக்கிறீங்க. அந்த இடத்துல என்ன நடக்குது என்னன்னு சொல்லி ஒரு மீட்டிங் நடத்துற உங்களுக்கு தெரியாதா? நீங்க ஏன் அதை கேன்சல் பண்ணிருக்கலாமே? அங்க பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா நீங்க கேன்சல் பண்ண வேண்டியதுதானே? இந்த மக்களை உங்களை நம்பிதான் வராங்க. ஆமா, கவனிக்க சார். அங்க இருந்து நடத்தாதுங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லாமலாம் இல்ல, சொல்லியிருக்காங்க. இவங்க கேட்க மாட்டாங்க சார், இவங்க கேட்க மாட்டாங்க. அதான் தற்குறிகள் சொல்றது. அது எப்படி சார்? நாளைக்கு என்ன சரின்னு சொல்லு சார். அதாவது விழா நடத்துறது யாரு? விழா நடத்துறது யாரு? என்னை பொறுத்த மட்டும் இப்ப கரெக்டா சொல்லிடுறேன் சார். நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு போயிருப்பீர்களா? இந்த அசம்பாவிதம் எதுவுமே நடந்திருக்காது சார். என்னுடைய ஒரே பதில் அவ்வளவுதான். கரெக்டான நேரத்துக்கு போயிருக்கணும் நீங்க. இந்த இடம் எப்படின்னு சார், அது ஒரு பெரிய மக்கள் புழங்குற இடம் சார். நீங்க பிரைம் டைம் வேற, சாதாரண டைம் வேற. இல்ல 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 இல்ல, நீங்க 6 மணி 7 மணிலாம் ரொம்ப பிரைம் டைம் சார். எல்லாமே சரியான நேரத்தில் நடந்தது சார். நல்ல கரெக்டா நடந்துங்க. அங்க ஏதாவது பிரச்சனை நடந்ததா? நம்ம டைம் கரெக்டா தானே ஆரம்பத்துல இருந்து எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்களே, கரெக்டா ஆரம்பிச்சுதான் பண்ணாங்க. அது கரெக்டா தான் பண்ணிட்டாரு. வேற இருந்தது சார். 30 இல்ல, நான் தவறு செய்தாரு அது செய்தாருன்னு சொல்லல. நானும் மனுஷன் தான் சார். 30 வருஷம் அவர்கிட்ட உழைச்சதுக்கு எனக்கு அங்க மரியாதை கிடைக்கல. என்ன ஏத்துங்க நீ ஒருத்தர்கிட்ட கேட்கிறேன். அவருடைய பிஏ மாதிரி இருக்கிற ராஜேந்திரன்ட்ட கேட்கிறேன். அவர் சொல்றாரு புஷி ஆனந்த் கிட்ட கேட்டுட்டு வாங்க. நான் முதன்மை நிலையத்துல இருந்துட்டு புஷி ஆனந்த் கேட்டுட்டு எப்படி உள்ள போக முடியும்? ஒரு மனிதனுக்கு கொடுக்குற மரியாதை கிடைக்கலன்னா எப்படி போக முடியும் நீ கேட்கிறேன். இதெல்லாம் நடந்த உண்மை சார். உங்களுக்கு தெரியாது, நீங்க எங்க இருக்கனால புஷி ஆனந்த். அதாவது அவரை சந்திக்க கூட அவ்வளவு இதுவா? அவர் கூட நாங்க தானே இருந்து வேலை பார்த்தோம் சார். அவர் இன்னும் நல்ல பக்குவப்படணும் சார். நான் இப்பவும் என்ன சொல்றேன், அவர் வரதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை. அவர் சிஎம்மா கூட வரட்டும், ஆனால் பக்குவப்பட வேண்டும், நல்லவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும், வல்லவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம நல்ல திறமையாளர்கள் எவ்வளவோ இருக்காங்க, அவங்கள சந்திக்கணும். நிறைய பேர்த்திட்ட பணம் வாங்கிட்டு போஸ்டிங் போடுறாங்க. அதெல்லாம் அவர் கண்கொத்தி பாம்பாக பார்க்கணும். இல்ல அவங்க அப்பா மாதிரி திறமையாளர்களை கூட சேர்த்துக்கணும். சரி, எல்லா கட்சியும் வாங்க மாதிரி நீங்களும் வாங்குவீங்களா? அப்ப அதுக்கு உங்களுக்கு என்ன மாற்றம்னு கேட்கிறேன் சார். மற்ற கட்சிகளை விடுங்க சார். நீங்க என்ன சொல்லி வந்தீங்க? நாங்க ஒரு மாற்று அரசியலை தருவோம், ஊழல் இல்லாத ஒரு சுத்தமான ஆட்சியை தருவோம்னு சொல்லிங்க. நீங்க இப்பவுமே அவ்வளவு இருந்துட்டு பணத்தை வாங்கிட்டு இருந்தீங்களா? எப்படி சுத்தமான ஊழலற்ற ஆட்சியை தருவீங்க? அரசு சார், இன்னைக்கு பெண்கள் மத்தியில திராவிட கழக அவங்க பண்றது மட்டும் இல்லாம புதுசா நிறைய திட்டங்களா செய்யிட்டு இருக்காங்க. பெண்கள் மத்தியில திராவிட கழகத்துக்கு நல்ல செல்வாக்கு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு முதன்மை மாநிலமா அவர் கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. எவ்வளவோ திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு. இன்னும் இது அரசுக்கு அரசுக்கோ முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். தெரிஞ்சு யாராவது செய்ய விடுவாங்களா? அதாவது ஒரு மது அருந்துக்கு நீங்க போங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா சார்?
அரசு இவங்க மட்டும் பண்ணல, இதுக்கு முன்னால உள்ள அரசு தானே அது பண்ணிருக்கு. தொன்று தொட்டு எல்லாரும் தானே பண்ணிட்டு இருக்காங்க சார். மாத்துக்கு அதுக்கான அடுத்த திட்டங்கள் நிறைய வச்சிருக்காங்க சார். விஜய் வந்து எப்படி பண்ணுவாரு? டாஸ்மாக் விஜய் எப்படி ஒழிப்பாரு? இல்ல மாற்றம் வந்து விஜயால் முடியுமா? விஜயால் இன்னைக்கு இருக்க அவருக்கு நிர்வாகம், அவருக்கு அதாவது நடக்கிற செயல்கள் எல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக விஜயால ஒரு தனித்துவமான ஒரு திறமையான நிர்வாகத்தை கொடுக்க முடியாது சார். நமக்கு தெரிஞ்ச என்ன கூட தானே இருந்தோம், நமக்கு தெரியாதா? அவரால் இப்ப சரியான நிர்வாகத்தை கண்டிப்பா கொடுக்க முடியாது. இல்ல சார், இப்போ உங்களுக்கு ஒரு இல்ல அந்த அளவுல பிஜேபி கூட இருக்க. இப்போ ஒரு சிபிஐக்கு போன பிறகு பிஜேபி கூட இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்து யாருடைய ரொம்ப வந்து அவர் ஒன்றும் பெரிய தைரியசாலி. இப்போ சிஎம் வந்து வாங்க போங்கன்னு எல்லாம் சொல்றாரு இல்லையா, அங்கிள்லாம் சொல்றாரு இல்லையா, அந்த அளவுக்கு தைரியசாலி எல்லாம் கிடையாது. ஒரு சிஎம் வந்து ஜெயலலிதா அவர்கிட்ட எப்படி பணிந்து நின்று அம்மா அவர்களுக்கு வேண்டிக்கு கொள்றேன்னு கும்பிட்டு நின்னது, கலைஞர் அவர்களுக்கு செலவைக்கணும் கோயில் கட்டணும்லாம் சொன்னது, அதுக்கு முன்னால எடப்பாடி கிட்டே ஒரு பட ரிலீஸுக்காக போய் நின்னது, எல்லாமே அவர் ஒன்றும் வீரர்லாம் அப்படி கிடையாது. அவருக்கு தேவைன்னா அப்படி பணிவோட பயந்து போய் அப்படி இருக்கிறவர் தான். இப்ப வந்து யாரோ அவரை தூண்டி விட்டு இப்படி பேசினாதான் உங்களுக்கு ஓட்டு விழும். அப்படி எனக்கு அது என்னால சொல்ல தெரியல சார். சுதந்திரம் இல்ல அவருக்கு, சுதந்திரம் இருந்த மாதிரி தெரியல சார். அது வந்து மாற்று அதாவது சார் அன்னைக்கு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அவரு ஒரு முதலமைச்சர் ரொம்ப பெருந்தன்மை அன்னைக்கு அழகா பேசிட்டாரு சார். இது வேணும்னு எந்த அரசியல் தலைவரும் அங்கே அவருடைய ஜென்டிலா நடக்கிறத காட்டிட்டாரு சார். வேணும்னு எந்த அரசியல் தலைவர்களும் செய்ய மாட்டாங்க. அவர் என்ன சொன்னாரு அங்கே, இது வந்து இதை ஸ்மூத்தா முடிக்க தான் நாங்க பாக்குறோம். அன்னைக்கே அவ்வளவு உடனே அத்தனை இரவு ஒரு நிமிஷம் அவரு தூங்கல, அத்தனை டாக்டர்களையும் வர வச்சு அத்தனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அத்தனை பேருக்கு உதவி பண்ணி அவர் அன்னைக்கு ஏன்னா சொன்ன போட்டு போயிட்டாரா? போக இல்லையே. விஜய் மக்கள் இயக்கத்தோட வளர்ச்சிக்கு நீங்க ஒரு காரணம் சொன்னீங்க, சந்திரசேகர் ஒரு காரணம் சொன்னீங்க. ஆமா, ரெண்டு பேருக்கு ஒரு புறக்கணிக்கிறதுக்கான காரணம் என்ன? ரெண்டு பேருக்கு வேண்டாம் அப்படின்னு வச்சு ஒதுக்கி வைக்கிறதுக்கான காரணம் என்ன? கூட ஒரு இயக்கம் தொடங்கியாச்சு. ஆமா, இந்த ரெண்டு பேருக்கு ஒதுக்கி வைக்கிறதுக்கான காரணம் கூட துஷ்டர்களும் சேர்ந்துட்டாங்கன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. துஷ்டர்கள் அசுத்த ஆவிகள் உள்ள வந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. அசுத்த ஆவிகளை அப்புறப்படுத்தினாதான் நல்லவர்கள் வருவாங்க உள்ள. ஏங்க இப்ப தானே சொன்னேன், அப்பா கூட பேசிட்டு தான் இருக்கு. அவரும் பாவம், அவர்கிட்டயும் பேசிட்டு தான் இருக்கிறேன். அவருக்கு ஏங்க உரிய அங்கீகாரம் கிடைக்கலங்கிறது பிரச்சனை. அவர் நல்ல நிர்வாகம் இருந்தா, அவர் கையில நிர்வாகம் இருந்தா எல்லாம் பாப்பார். பையன் வாழ்க்கையில சார் யாரு நல்லவன் யாரு கெட்டவன், யாரை வைக்கணும் யாரை வைக்க கூடாதுங்கிறது அவருக்கு அத்தனை ஆற்றலும் உண்டு. ஏன்னா அவர் அடிமட்டத்தில இருந்து வந்தவர், கஷ்டங்களை தாங்கி வந்தவர். அதனால மற்றவங்களுக்கு அந்த அக்கறை இருக்கா இல்ல? எல்லாம் இவ லாட்டரி சீட்டு ஒரு இதுல இருந்து வந்தவருக்கு என்ன தெரியும், எவ்வளவு சுருட்டலாம், துஷியானந்துக்கு எந்த அளவுக்குள்ள எவ்வளவு பாண்டிச்சேரிக்கு எப்படி தப்பி ஓடலாம். இவன் இப்ப வந்திருக்க புதுசா வந்திருக்க யார் நிர்மல்குமாருக்கு 3 கட்சியில இருந்து வந்தவர், அவர் என்ன புடுங்கலாம். இப்ப யாரு நாஞ்சில் சம்பத் நாட்டை மாத்திடுவாரா? பல கட்சிகளை அவருக்கு என்ன கிடைக்கும்? செங்கோட்டையனுக்கு என்ன கிடைக்கும்? 50 ஆண்டுகள் அங்க இருந்துட்டு அங்க அமைச்சரா இருந்திருக்காரு, அங்க எம்எல்ஏ இருந்து 50 ஆண்டுகள் அங்க நல்ல என்னென்ன தேன் கூட்டுல இருக்க எல்லா தேனையும் நல்லா குடிச்சிட்டு அது சக்கை ஆயிடுச்சுன்னு உடனே இப்ப இங்க ஏதாவது கிடைக்குமாடி வந்திருக்காரு. வேற என்ன? ஆமா சரி, இந்த வீகம் இருந்தாரு சார். இப்ப கூட சொல்றேன், நீங்க அவர் ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா? இப்போ ஆமா ரெண்டு ஒரே கேள்வி. அதாவது பிரசாந்த் கிஷோருங்கிறது யாரு, இந்த ஆதவ் அர்ஜுனாங்கிறது யாரு? இந்த நாட்டை மாற்ற இவங்களால முடியுமா? ஒரு சொந்த தொகுதியில பீகார்ல டெபாசிட் இழந்தவர் யாரு? ஒரு இடத்துல ஜெயித்தாரா யாரு? இந்த பிரசாந்த் கிஷோர். ஜெயிக்க வச்சேன்னு சொல்லல, அதாவது அது என்னது குருவி உட்கார பனம்பழம் உளமல சார். அன்னைக்கு இருக்க இவங்க வரலாட்டும் அந்த கட்சி தான் ஜெயிக்கும். அது கூட்டணி வியூகம், இவங்களுடைய திறமை சார். சேர்த்திருக்கலாம் சார். ஆனால் அதாவது ஒரு சார், அதாவது இல்ல
வேலை பார்க்க வச்சிருக்கலாம் சார், வேலை பார்க்க வைக்கலாம். ஆனா அவங்களால என்னைக்குமே முடியாது. அவங்க ஒரு அட்டக்கட்டி தான். ஏன்னா அவங்க அவர் எலெக்ஷன்ல நின்ன பீகார்லயே அவரால ஜெயிக்க முடியல. ஆமா, அவரால் எப்படி வெற்றி பெற்றுன்னு சொல்ல முடியும் திமுக? இல்ல கண்டிப்பாக பிஜேபி எதிர்த்து திமுக அவங்க சொல்றாங்க 234 தொகுதிகள் 224 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்பது எல்லா புள்ளி விவரங்களும் எல்லா இடத்திலும் அவர் சொல்றாங்க. அவை அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு சாதகமா இருக்கு திமுக. வந்திருக்கலாம். ஆனா மக்களுடைய நாங்க செல்ற இடமெல்லாம் திமுகவுக்கு நல்ல அமோக ஆதரவு இருக்கு சார். 211 தொகுதிக்கு மேல என்னுடைய பொறுத்தமட்டில் 224 தொகுதி வெற்றி பெறும் என்பது என்னுடைய கருத்து சார். ஆமா ஆமா அவங்க எப்படி பிரிச்சாலும் சரி சார், நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் டிஎம்கேக்கு இந்த முழு மொத்த தொகுதியும் டிஎம்கேக்கு தான் கிடைக்கும் சார். இல்ல மீனவர்கள் ஓட்டு பிரியறதுக்கு காரணம் முன்னால பிரிஞ்சிருக்கலாம் சார். இப்ப இருக்க சூழ்நிலையில நமது கலப்பை மக்களுக்கு இயக்கம் கிட்டத்தட்ட 20 ஊர்களுக்கு மீனவ கிராமங்களுக்கு எல்லாம் நம்ம நிறைய கட்டடங்கள் அது இதெல்லாம் நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். இப்ப நான் களத்துல இறங்கி நான் கண்டிப்பாக வேலை பார்ப்பேன். கண்டிப்பாக எல்லா தொகுதிகளுமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். அதான் தேர்தலில் போட்டியிடுறதை பற்றி என்ன நான் இது பண்ணல சார். அது தலைமை முடிவு செய்யும். தலைமை செய்யற முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன். கடுமையான விமர்சனம்னா நான் சார் ஒரு கட்சியில சேர்ந்தாச்சு. இனி ஒண்ணு எனக்கு எதிராக அவர் ஆள் வச்சு பண்ணிட்டு இருக்காரு புசி ஆனந்த் என்னை பற்றி விமர்சனம் பண்ணுவதற்கு. அதாவது நீங்க என்னன்னா மக்களுக்கு பணியாற்றுங்கள், ஏழை எளிய மக்களுக்கு பணியாற்றுங்கள். இந்த இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுத்து இந்த இளைஞர்களுக்கு தன்னார்வத்தை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று நீங்க பண்ணி கொடுக்கணும். அவங்களை தவறான வழியில் திசை திருப்பி கமாண்ட் போட வைக்கிறது, தப்பா பேச வைக்கிறது, அசிங்கமா பேச வைக்கிறது, இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமாக பாண்டிச்சேரிக்கு சீக்கிரம் உங்களை நீங்கள் துரத்தப்படுவீர்கள். மக்கள் நீதி மையத்தில் இல்ல, அதான் திரும்ப உங்களுக்கும் சொல்ல நீங்களும் தெரியாது. சமூக வலைத்தளங்களுக்கு இப்ப நான் பதில் சொல்றேன். என்னன்னா அவங்க அதாவது என்ஜிஓக்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்குல்ல, தொண்டு நிறுவனங்களுக்கு 15 பேருக்கு சீட்டு கொடுத்தார் தெரியுமில்ல அவங்களுக்கு. அதுல தொண்டு நாங்கள் சிறப்பாக செய்ததுக்காக என்னை அவர் நிறுத்தினார். நான் கட்சியிலே இதிலே இருந்து போட்டியிடலை. ஒரு தொண்டு நிறுவனத்துல ஒரு சமூக சேவகர் என்கிற முறையில் எனக்கு அது சீட்டு கொடுத்திருந்தார். நீங்க கேள்வி கண்டிப்பா அவரை பற்றி அவதூறு படுத்தல. இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க தயார்படுத்துங்க, நல்ல பயிற்சியாளர்கள் வச்சுக்கிடுங்க, நல்ல திறமையாளர்கள் வச்சிருங்க, நேர்மையானவர்களை வைங்க. அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர நீங்க கேட்கிற கேள்விக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க நிச்சயமாக நீங்க வெற்றி பெற்றா எனக்கு என்ன வேண்டி கிடக்கு? களம் பார்த்து கொள்ளும், யார் வேணாலும் வெற்றி பெறட்டும். விஜய் போற கூட்டத்தை கொஞ்சம் அச்சப்பட்டு நேரடியா சொல்லாம மறைமுகமா துணை முதல்வர் உட்பட எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. டைரக்டா விஜய்க்கு எதிரான பேட்டிகளை கொடுக்க வைக்காங்க. இல்ல திமுக தலைவரோ கடைசி வரை விஜயை பற்றி பேசுங்கள், விஜயை பற்றி தரக்குறைவா பேசுங்கள் இன்னைக்கு வரை அவர்கள் சொன்னதும் கிடையாது. இதுவரை யாருமே சொல்ல போறதும் கிடையாது. ஏன்னா அவங்க வேலை மக்கள் சர்வீஸ், மக்கள் தொண்டு. நான் என்னன்னா நான் கேட்கிற கேள்விக்கு ஒரு நல்ல நிர்வாகம் வேண்டும். விஜயால் நல்ல நிர்வாகம் பண்ண முடியாது என்பதற்காக தான் இப்படி பேசுறேன். ஏன்னா நான் அவர் கூட இருந்தவன். அவர் ஒரு 10 நாள் இருப்பாரு, 10 நாள் எங்கேயாவது போயிடுவாரு, இருக்க மாட்டாரு. மக்களை அன்னைக்கு பார்ட்டிகளை உங்களுக்கு தெரியும் சார். அவர் அது நான் சொல்ல முடியாது. இல்ல ஒரு பொறுப்பு இல்ல, நீங்க பத்திரிகைகளை அதெல்லாம் கேட்கணும். ஒரு பொறுப்பாளர்கள் மீட்டிங் நடக்கு, அதாவது பெரிய பெரிய முக்கிய பொறுப்பாளர்கள் செங்கோட்டைய நாஞ்சில் சம்பத்து எல்லாரையும் வச்சு ஒரு மீட்டிங் நடக்கு பனையூர்ல தான். அந்த மீட்டிங்கே ஒரு தலைவர் வராம என்ன முடிவு எடுப்பாங்க நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப அதுக்கே அவரால் வர முடியல. அப்ப எப்படி மக்களை சந்திப்பார், மக்கள் பிரச்சனை எப்படி தீர்ப்பார்? இன்னைக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கு. அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, அங்க பார்த்தா திருப்பூர்ல பனியன் ஃபேக்டரி பிரச்சனை, இங்க பார்த்தா கோயில்பட்டியில கடலை மிட்டாய் தயாரிக்கல பிரச்சனைங்கிறாங்க, தூத்துக்குடியில பிரச்சனைங்க, எத்தனை பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது? அவர் ஆமா வரணும்ல. இப்ப நீங்க உங்களுடைய பொறுப்பாளர்களே சந்திக்க முடியல.
யாரு சார்? திமுக வந்து தீக்கு சார். நான் என்ன சொல்றேன், இங்கெல்லாம் பிரச்சனைகள் வரும்போது எப்படி தீபாவளி வர மாட்டேங்கிறாரு. ஆமா ஆமா, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதெல்லாம் கரெக்டா நடக்குது. பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பார் சார்? தீர்க்கணும். ஆமா. என்ன சார்? விஜய் கட்டுப்பாடு, விஜயுடைய தலையீடு இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும். ஏன்னா வாரம் போறவங்கலாம் முடிவு எடுக்கிறதுக்கோ, இந்த மக்களை பற்றி இன்னும் சிந்திக்கு, கீழ்மட்ட மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பாக்குறதுக்கு, விவசாயிகள் பிரச்சனை பாக்குறதுக்கு அவர் களம் இறங்கி மாவட்டம் தோறும் அட்லீஸ்ட் வந்து பார்த்து என்னென்ன பிரச்சனைகள் அந்த மாவட்டத்தில் இருக்கு, அதுக்கு கீழே உள்ள ஒன்றியம், ஊராட்சி, பேரூராட்சி, கிராமங்கள் தோறும் வந்து அவர் சுற்றுப்பயணம் வரணும் சார். முதலமைச்சராக வரணும்னு நினைக்கிறார் இல்லையா? எல்லா மக்களுடைய பிரச்சனை தெரிஞ்சாதானே அவருக்கு, மக்களுடைய பிரச்சனை தெரிஞ்சாதான் தீர்வு காண முடியும். அதுக்காக களம் இறங்கி ஒரு வேலை பார்க்கணும். இல்ல 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 இல்ல, ஆதரவாளர்ல என்னுடைய கருத்தை சொல்றேன் சார். இல்ல 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 இல்ல, அது முடிச்சிருச்சு. இல்ல அதுக்கு அதெல்லாம் முடிஞ்ச கதை. இல்ல அது சொல்ல இணையதளம்